தொடர்ந்து 20 நாட்களாய் பெய்த மழையின் காரணமாக ஒட்டுமொத்த சென்னை நகரத்தையும் குளிர்சாதன பெட்டிக்குள் அடைத்தது போல குளு குளுவென்று இருந்தது. இலைகளை உதிர்த்து கிளைகள் காய்ந்து போயிருந்த மாநகராட்சிக்கு சொந்தமான சாலையோரத்து மரங்களில் மழை நீரின் உபயத்தினால் பச்சை துளிகள் எட்டி பார்த்தன. இந்த மழைக்காக தானே இத்தனை நாட்களாய் ஏங்கினோம். இந்த நினைப்பிலேயே என்னவோ ஜனங்கள் குடை பிடிக்காமல் சில்லென்ற ஊசி தூறலில் நனைந்தபடியே நடந்தனர். மழையின் காரணமாக சீரான வேகத்தோடு ஊர்ந்து கொண்டிருந்த ஏகப்பட்ட வாகனங்களுக்கு மத்தியில் தானும் ஒரு சிற்றெரும்பாய் விருகம்பாக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆட்டோ. ஆட்டோவின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த ஆதித் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த செங்கமலத்திடம் மெல்லிய குரலில் கேட்டான். நாம இப்ப எங்கம்மா போயிட்டு இருக்கோம்? மகனின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட செங்கமலம் மெதுவாய் சிரித்தாள். நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்காமா இல்ல பீச்சுக்கா? ம். வடபழனி முருகன் கோவிலுக்கா? நீ சொல்ற எந்த இடத்துக்கும் நாம இப்ப போகல. அவை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போறோம். அத சொன்னா நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆதித், சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லிடுமா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆதித் பச்சை குழந்தையை போல் கெஞ்ச, அதற்கு மேலும் அவனை ஏமாற்ற மனமின்றி உண்மையை சொன்னாள் செங்கமலம். நாம இப்போ ரஞ்சினி வீட்டுக்கு போறோம்டா. எனக்கும் வயசாயிடுச்சு. என்னோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இப்பெல்லாம் நான் ரொம்ப சிரமப்படுறேன். நாளைக்கே திடீர்னு எனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா உன்னோட தேவைகளை யாருடா கவனிப்பா? நான் உயிரோட இருக்கிறப்பவே ரஞ்சினியோட கையில உன்னை பிடிச்சி கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன்டா. நான் உன் மேல எந்த அளவுக்கு அன்பை பொழியிறேனோ அதை விட பல மடங்கு அன்பை பொழிஞ்சி உன்னை கண்ணுக்குள்ளேயே பொத்தி வச்சு காப்பாத்துற உரிமை ரஞ்சினி ஒருத்திக்கு தான் இருக்கு. ரஞ்சினி என்ற பெயரை கேட்டதுமே ஆதித்திற்கு தன்னை சுற்றிலும் 100,000 பட்டாம்பூச்சிகள் பறப்பதைப் போல உணர்ந்தான். உள்ளுக்குள் உற்சாகம் நதிக்கரை புரண்டு ஓடியது. ரஞ்சினி, ரஞ்சினி என்று அவனுடைய உதடுகள் உச்சரித்து பார்த்தது. அந்த பெயரை உச்சரிக்க உச்சரிக்க ஒரே தித்திப்பாக இருந்தது. என்னடா, ரஞ்சினியை பத்தி சொன்னதுமே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? செங்கமலம் அவனை சீண்டினாள். நான் கனவு காணலம்மா, கவலைப்படுறேன். கவலையா? நான் இப்போ இருக்கிற நிலையில ரஞ்சினியை எனக்கு கல்யாணம் பண்ணித்தர மாமாவும் அத்தையும் சம்மதிப்பாங்களா? எங்க அண்ணனையும் அண்ணியையும் அவ்வளவு மோசமானவங்களா நினைச்சுக்கிடாத ஆதித். ரஞ்சினி உனக்காக பிறந்தவ. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீயா எதையாவது நினைச்சு மனசை குழப்பிக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கனிவான வார்த்தைகளால் ஆதித்தின் கவலைக்கு ஒத்தடம் கொடுத்தாள். அப்பொழுதும் கூட ஆதித்தின் மனம் சமாதானம் அடையவில்லை. ஏமா, ரஞ்சினி மனசு மாறி இருக்க மாட்டாளே? ஏன்டா இப்படி பேசுற? ரஞ்சினி சொக்க தங்கம். நீரோடையில போட்டாலும் நெருப்புல சுட்டாலும் தங்கத்தோட குணமும் நிறமும் மாறாது. அது மாதிரிதான் ரஞ்சினியும். இந்த உலகத்துல எனக்கு மேல உன்னை நேசிக்கிற ஒரே ஜீவன் ரஞ்சினி தான். செங்கமலம் படப்படத்தால். மழை சன்னமாக குறைந்திருந்தது. அதற்குள் ஆட்டோவும் ரஞ்சினியின் வீட்டை நெருங்கி இருந்தது. இதோ இந்த வீடுதான்ப்பா. ஆட்டோவை நிறுத்து. குரலை உயர்த்தி கத்தினாள் செங்கமலம். ஆட்டோ நின்றது. இறுக்கமாய் ஆதித்தின் கையை பற்றியபடி கீழே இறங்கினாள் செங்கமலம். ரஞ்சினி, என் உயிரே, என்னை பார்த்ததும் என்ன செய்வாள்? ஓடி வந்து என் கைகளை பற்றி குதுகலிப்பாயா? ஆதித்தின் இதயம் தடதடக்க தொடங்கியது. மாமா, நானும் அம்மாவும் உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்களும் அத்தையும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரஞ்சினியோட குரலையே கேட்க முடியலையே. ரஞ்சினி எங்க மாமா? ராமசுப்பிரமணியன் எந்த திசையில் இருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சு மூலம் உன்னிப்பாய் உணர்ந்து தன் உள்ளத்தின் ஆர்வத்தை வெளியே கொட்டினான் ஆதித். ரஞ்சினி வீட்டுல இல்ல, வேலைக்கு போயிருக்கா. சாயங்காலம் தான் வருவான் ஆதித். ரஞ்சினி வேலைக்கு போயிருக்காளா? எங்க மாமா? வீட்டுல இருக்க பிடிக்கல, ரொம்ப போர் அடிக்குதுன்னா நான் தான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டேன் என்றவர் ஆதித்திற்கு அருகில் வந்து அமர்ந்தார். ரஞ்சினி இப்பெல்லாம் என்னை பார்க்க வரதே இல்லை.
ரஞ்சனியோட குரலை கேட்டு எவ்வளவு நாட்கள் ஆகுது தெரியுமா? வேலைக்கு போறதுக்கு முந்தியாவது என்னை வந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் மாமா ரஞ்சினி இப்படி நடந்துக்கிறா என்றான் பிசிறலான குரலில். ராமசுப்பிரமணியன் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாய் அமர்ந்திருக்க பூங்கோதை அந்த மௌனத்தை கலைத்தாள். ஆதித், ரஞ்சனி வந்ததும் நீயே இத பத்தி அவகிட்ட கேட்டுக்க செய்யாத. மாமாவை தொந்தரவு. பூங்கோதையின் வெடுக்கென்ற வார்த்தைகள் ஆதித்தை பாதித்ததோ இல்லையோ செங்கமலத்தை சுருக்கென்று தைத்தது. நிமிர்ந்தாள். அண்ணி, நானும் வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணனும் நீங்களும் எதுக்காக விருப்பா நடந்துக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்க உங்க வீடு தேடி வந்திருக்கோம்ங்கிற சந்தோஷம் உங்க 2 பேர்கிட்டயும் துளி கூட இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ரஞ்சனிக்கும் ஆதித்துக்கும் சீக்கிரமே கல்யாணம் முடிச்சிடணும்னு ஆசைப்பட்டு அந்த எண்ணத்தை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். நீங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு தோணுது. செங்கமலம் படபடவென்று வெடித்தாள். சேச்ச, அப்படியெல்லாம் இல்ல. ஆதித்துக்கு ரஞ்சனியே தரது எங்க 2 பேருக்கும் எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா ராமசுப்பிரமணியன் நெளிந்தார். மனதில் உள்ளதை வெளிப்படுத்த இயலாமல் தர்ம சங்கடத்தில் திணறினார். ஆனா சொல்லுங்கண்ணே. செங்கமலம் கிளறினாள். ரஞ்சினி இதுக்கு சம்மதிப்பாளான்னு தெரியலையே செங்கமலம். ரஞ்சினிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆதித்து மேல உயிரையே வச்சிருக்கா. எப்போ என்னோட கழுத்துல 3 முடிச்சு போட போறீங்கன்னு அவன்கிட்டே என் காது படவே நச்சரிச்சவளாயிட்டே. அவளா மாட்டேன்னு சொல்ல போறா? வீணா ரஞ்சனி மேல பழிய போடாதீங்கன்னு. ரஞ்சினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. செங்கமலத்திற்கு மூச்சு வாங்கியது. படபடவென்ற வார்த்தைகளை கொட்டியதால் உடம்பு வேர்த்தது. ரஞ்சனி ஆதித் மேல் உயிரையே வச்சிருந்தது உண்மைதான், நான் மறுக்கல. அதே சமயம் ஆதித் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரஞ்சினி மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நானா எந்த முடிவும் வர முடியாது செங்கமலம். அவ வரட்டும், நீயே அவகிட்ட பேசிப்பாரு. அவ மனசுல என்ன இருக்குன்னு நீயே தெரிஞ்சுப்ப. ராமசுப்பிரமணியன் வறண்ட குரலில் பேச விக்கித்து போனாள் செங்கமலம். ஆதித்தின் முகம் இறுகி போயிருந்தது. அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடல் அவனை கவலையில் ஆழ்த்தியிருந்தது. மாமா, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரஞ்சனி வந்ததும் நீயாவே புரிஞ்சுப்பா ஆதித். அதோட அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். செங்கமலத்தின் கண்கள் கலங்கியது. இதயம் வேகமாய் துடிக்க தொடங்கியது. ரஞ்சினி ஆதித்தை நிராகரித்து விடுவாளோ? அப்படி நிராகரித்து விட்டால் அதை தாங்கக்கூடிய சக்தி ஆதித்திற்கும் இருக்கிறதா? அடிவயிற்றை பயம் கவ்வி இறுக்கமாய் பிடித்தது. பணமும் பங்களாவும் இல்லை என்றாலும் ராஜகுமாரன் மாதிரி ஒரு இருக்கானே என்று நிம்மதியில் சந்தோஷத்திலும் நகர்ந்த என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி சீரழித்து விட்டதே. செங்கமலம் ஆதித்தையே வாஞ்சையோடு பார்த்தாள். மகனே, உன்னோட நிலைமை இப்படியா மாறணும்? எப்படி இருந்தவன் இப்படி பாலாகி நிற்கிறியே? செங்கமலத்தின் இதயம் ஊமையாய் கதற தொடங்கியது. 6 மாதங்களுக்கு முன்பு வரை ஆதித் உற்சாகமும் துள்ளலுமாக இருந்தான். ஆதித் செங்கமலத்தின் ஒரே மகன். ரயில்வே வேலையில் கடைநிலை ஊழியராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி இருந்த ராமசுப்பிரமணியனும் செங்கமலமும் அண்ணன் தங்கைகள். செங்கமலத்திற்கு சைதாப்பேட்டையில் வீடு. கணவர் நடேசன் சொந்தமாய் சின்னதாய் மெஸ் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். திடீரென்ற மாரடைப்பில் அவர் காலமான போது ஆதித்திற்கு 17 வயது. ஆதித்தை சிரமத்தோடு சிரமமாய் பட்ட படிப்பு படிக்க வைத்திருந்தாள் செங்கமலம். பிஎஸ்சி கணிதத்தில் பட்டம் வாங்கியதோடு கம்ப்யூட்டர் கோர்ஸும் முடித்திருந்தான். தன்னுடைய தகுதிக்கு திறமைக்கும் ஏற்ற நல்ல வேலையாக தேடிக்கொண்டிருந்தான். ராமசுப்பிரமணியன் பூங்கோதை தம்பதியருக்கு ரஞ்சனி ஒரே பெண்தான். வேறு குழந்தைகள் பிறக்கவில்லை. ரஞ்சனி மீது கொள்ளப்பாசம் வைத்து வளர்த்தனர். கூடவே ஆதித்திற்கும் ரஞ்சனிதான் என்ற ஆசையையும் விதைத்திருந்தனர். ரஞ்சினி மாநிறம்தான் என்றாலும் லட்சணமாய் இருப்பாள். கொடி மாதிரி உடம்பு, அழகான வட்ட முகம், சுழலும் கருவிழிகள், இயற்கையாகவே செவந்த இதழ்கள், அழகிய நாசியின் ஒற்றைக்கல் மூக்குத்தி, காதுகளில் பெரிய சைஸ் வளையங்கள், காதோறும் சுருள் சுருளாய் வந்து விழும் கேசம் என அற்புதமாய் இருப்பாள். +2 முடித்துவிட்டு மேலே படிக்க விருப்பமில்லாமல் வீட்டில் இருந்தாள். ஆதித்தும் அழகன்தான். 5.25 அடி உயரம், நல்ல சிவப்பு நிறம், சதைப்பிடிப்பான உருண்டை முகம்,
வசீகரமான கண்கள், கரு கருவென்று மீசை, காந்தமான குரல், எந்த பெண்ணையும் இன்னொரு தடவை திரும்பி பார்க்க செய்யும் கட்டழகான ஆதித்தின் மனமோ ரஞ்சினியிடம்தான் பறிப்போயிருந்தது. ரஞ்சினி ரஞ்சினி என்று உருகுவான். ரஞ்சினியும் அப்படித்தான். ஆதித்தையே சுற்றி சுற்றி வருவாள். அவனுடைய கன்னத்தை கிள்ளியும் மீசையை பற்றி இழுத்தும் காதை திருகியும் சீண்டி விளையாடுவாள். பீச்சுக்கும் ஹோட்டலுக்கும் சினிமாவுக்கும் தன்னை அழைத்து போக சொல்லி அவனை நச்சரித்து கொண்டே இருப்பாள். எப்ப ஆதித்தாத்தான் என் கழுத்துல 3 முடிச்சு போட போறீங்க? இந்த கேள்வியே அவள் அவனிடம் கேட்காத நாளே கிடையாது. அவனும் சலிக்காமல் பதில் சொல்லுவான். எனக்கு வேலை கிடைக்கட்டும் ரஞ்சினி, அடுத்த நாளே டும் டும் தான். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேன். அதனால என்ன, 60ஆம் கல்யாணமா பண்ணிக்கிட்டா போச்சு. பாருங்கத்த, உங்க புள்ள சொல்றத. என்ன 60ஆம் கல்யாணமா தான் பண்ணிப்பாராம். போலியாய் கண்களை கசக்கி சினுங்குவாள். வேலை கிடைக்கிறப்போ கிடைக்கட்டுமே, முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கத்த, செங்கமலத்திடம் கெஞ்சுவாள். பாரு ரஞ்சினி, ஆதித் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் உனக்கு தான். அவனுக்கு நல்ல வேலையா கிடைச்சதும் நானே உங்க அப்பா கிட்ட வீடு தேடி வந்து உன் பொண்ண என் பிள்ளைக்கு கொடுங்கன்னு உரிமையா கேட்டு உன்னை என் மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர நாள் வெகு தூரத்துல இல்ல. இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்த, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கடி, என் கண்ணுல செங்கமலம் சமாதானம் செய்வாள். இதே வார்த்தைகளை தான் 2-3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனியும் என்னால அமைதியா இருக்க முடியாது. நீங்கன்னா பாருங்க, உங்க பிள்ளைய கடத்திட்டு போய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல ஆக போகுது. அடி கள்ளி, அவ்வளவு தைரியமா உனக்கு? ஆதித் இவ செஞ்சாலும் செய்வான். எதுக்கும் வெளியே போறப்போ ஜாக்கிரதையா இருந்துக்கடா. ரஞ்சினி வந்துட்டாலே சிரிப்பும் கிண்டலும் வீடு முழுக்க நிறைந்து விடும். ஆதித்தின் மனசுக்குள்ளேயும் ரஞ்சினியை கூடிய சீக்கிரத்திலேயே தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஏக்கமும் பல மடங்கு இருந்தது. எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தான். கனவுகளை எல்லாம் கண்ணுக்குள்ளேயே பூட்டி வைத்துவிட்டு வேலை தேடுவதில் மும்முரமாயிருந்தான். ஆதித்திற்கும் சிரஞ்சீவி என்றொரு நண்பன் இருந்தான். சிரஞ்சீவியின் அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள், 2-3 எக்ஸ்போர்ட் நிறுவனங்களும் வைத்திருந்தார். அதில் ஏதாவதொரு நிறுவனத்தின் ஆதித்தின் படிப்பிற்கும் திறமைக்கும் பொருத்தமான வேலையை போட்டு தருவதாக சிரஞ்சீவி வாக்குறுதி தந்திருந்தான். அதனால் ஆதித் அடிக்கடி சிரஞ்சீவி வீட்டுக்கு போவான். ஆதித்தின் ராசியோ என்னமோ, சிரஞ்சீவியின் அப்பாவுக்கு சொந்தமா 3 நிறுவனங்களிலுமே காலி பணியிடம் இல்லாமலேயே இருந்தது. அப்படி காலி பணியிடம் ஏற்பட்டாலும் ஆதித்தின் படிப்பிற்கும் தகுதிக்கும் குறைவான வேலையாக இருந்தது. ஆதித்தின் தகுதிக்கு குறைவான வேலையில் அமர்த்த சிரஞ்சீவிக்கு விருப்பமில்லை. அதனாலேயே ஆதித்திற்கு வேலை கிடைப்பது தள்ளி கொண்டே போனது. சிரஞ்சீவிக்கு ஆதித் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது. ஆதித்தை அழைத்து கொண்டு காரில் ஏறி அடிக்கடி மகாபலிபுரம் செல்வான். ஆதித்துக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் சிரஞ்சீவியிடம் எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. ஒரு நாள் இரவு ஆதித்தை அழைத்து கொண்டு மகாபலிபுரம் சென்று கடலில் உல்லாசமாய் நீராடி ஹோட்டலுக்கு சென்று வயிறு முட்டை சாப்பிட்டு ஆதித் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் நன்றாக குடித்துவிட்டு சென்னையை நோக்கி காரை செலுத்திய போதுதான் அந்த கோரமான விபத்து நடந்தது. சிரஞ்சீவி காரை படுவேகமாக ஓட்டி வந்து கொண்டிருந்தான். ஆதித்துக்கு டிரைவிங் தெரியாது. பயத்தோடு பின் இருக்கையில் அமர்ந்திருந்தான். இரவு நேரம், சிரஞ்சீவியிடம் நிதானம் வேறு இல்லை. என்னாகுமோ என்னாகுமோ என்று பயமாக தான் இருந்தது. டேய் சிரஞ்சீவி, பார்த்து போ, இவ்வளவு ஸ்பீடு வேணாண்டா. ஆதித் பயத்தில் அலற அலற சிரஞ்சீவி சிரித்தபடி வேகத்தை கூட்டினான். ஒரு திருப்பத்தில் திரும்பிய போது எதிரே வந்து கொண்டிருந்த லோடு லாரியின் மீது கார் மீது லாரி மோதி நெளிந்து போன தகர டப்பா மாதிரி கார் தூக்கி வீசி எறியப்பட அந்த இடத்திலேயே உடம்பு கூலாகி சிரஞ்சீவி உயிரிழந்தான். இரத்த சகதியாய் குற்றுயிராய் கிடந்த ஆதித்தோ யாரோ மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செங்கமலத்தின் வேண்டுதலும் கடவுளின் அருளும் ஆதித்தை காப்பாற்றி விட்டது. ஆனால் அவனுடைய பார்வை பறிப்போயிருந்தது. தலையில் பலத்த அடி ஏற்பட்டு பார்வை நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருந்தன.
அது மட்டுமில்லாமல் இரு கண்ணிலும் கண்ணாடி சில்லுகள் எக்கச்சக்கமாய் குத்தி கிழித்து விழித்திரையையும் கண்மணியையும் பாழாகி இருந்தது. மாற்று கண்களை பொருத்தி நிறைய பணத்தை செலவழித்தால் ஆதித்தின் கண் பார்வை திரும்ப கிடைக்க செய்யலாம் என டாக்டர்கள் கூறினார்கள். அவ்வளவு பணத்திற்கு செங்கமலம் எங்கே போவாள்? சிரஞ்சீவியின் அப்பாவிடமே போய் அழுதாள், கெஞ்சினாள், மன்றாடினாள். அவர் மனது வைத்திருந்தால் ஆதித்தின் பார்வையை திரும்ப கிடைக்க வழி பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் இலகவே இல்லை. தன் மகனே போய்விட்ட பிறகு ஆதித்தை பற்றி அவருக்கு என்ன கவலை? ஒரே மகனை பறி கொடுத்து விட்டு நிக்கிற மனுஷர்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு செய்றியே, வெளியே போம்மா முதல்ல. அவரை சுற்றிலும் இருந்த கூட்டம் விரட்டி அடித்தது. பணக்காரரிடம் பணம்தான் இருக்கும், இரக்கம் இருக்காது. பணக்காரர்கள் தங்களைப் போல பணம் படைத்தவர்களுக்கு தான் உதவுவார்கள். வேண்டாம் என்றாலும் வழியை கொடுப்பார்கள். காலில் விழுந்து கெஞ்சினாலும் ஏழைகளுக்கு எதுவும் கிடையாது. வீடு தேடி வந்து உதவி கேட்டது தவறோ என்று கூனி குறுகி போனாள் செங்கமலம். நடப்பது நடக்கட்டும் என்று நினைத்தாள். ஓடோடி வந்தாள் ரஞ்சனி. குலுங்கி குலுங்கி அழுதாள். முடிந்தது அவளால். விஷயத்தை கேள்விப்பட்டு ஆதித்தின் பார்வை பறிப்போய் விட்டது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவளுடைய அழுகை பெரிதானது. மயங்கி விழுந்தாள். கையில் கொண்டு வந்திருந்த 2000 ரூபாய் பணத்தை இத செலவுக்கு வச்சுக்க சங்கமலம் என கூறி அவளுடைய கையை திணித்துவிட்டு ரஞ்சினியை கூட்டி தன் வீட்டிற்கு போய்விட்டார் ராமசுப்பிரமணியன். இடையில் ஒரு தடவையோ 2 தடவையோ முகத்தில் சுரத்தியே இல்லாமல் வந்து ஆதித்தை பார்த்து விட்டு போனாள் ரஞ்சனி. அதோடு அவளுடைய வருகை நின்று போனது. 6 மாதமாக வரவே இல்லை. 2 வீட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது. இனியும் காலத்தை கடத்த வேண்டாம் என்றுதான் வலிய செங்கமலம் ஆதித்தோடு ரஞ்சனி வீட்டுக்கு வந்திருந்தாள். இருவரும் வேலை முடித்து ரஞ்சனி எப்பொழுது வருவாள் என்று காத்திருந்தார்கள். கடப்பாரை கொண்டு இதயத்தை தகத்தெறிவது போல இருந்தது ஆதித்திற்கு. அவனால் அவனுடைய காதுகளையே நம்ப முடியவில்லை. தான் கேட்பதெல்லாம் உண்மைதானா? இது ரஞ்சனியின் குரல்தானா என சந்தேகமாயிருந்தது. படர துடிக்கும் கொடிய வேரோடு பிடுங்கி எறிவது போல ரஞ்சினி பேசினாள். என்ன மன்னிச்சிடுங்க அத்த. என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. ராமசுப்பிரமணியனும் பூங்கோதையும் ஏற்கனவே ரஞ்சனியின் முடிவை தெரிந்து வைத்திருந்தபடியால் அவர்களுக்கு அவளது வார்த்தைகள் எந்த பாதிப்பையும் தரவில்லை. ஆனால் செங்கமலத்திற்கு தான் பலத்த அதிர்ச்சியாக இருந்தது. தீக்குழிக்குள் தன்னை தள்ளி விட்டதை போல உணர்ந்தாள். ரஞ்சினி, நீ என்னம்மா சொல்ற? ஆதித்தத்தான கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்கன்னு சொல்றேன். ரஞ்சனியின் முகத்தில் பழைய சிரிப்பு மறைந்து போயிருந்தது. மூக்கை குறி வைத்து குத்தி விடுவது போல ஒவ்வொரு வார்த்தையையும் வீசினாள். நீயா ரஞ்சனி இப்படியெல்லாம் பேசுற? அத்த, ஒரு நேரத்துல நான் ஆதித்தத்தான விரும்பினது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அவர் இருக்கிற நிலையில என்னால அவரை ஏத்துக்க முடியாது. பாலு கிணறுன்னு தெரியாம குதிச்சா தப்பில்ல. தெரிஞ்சே குதிச்சா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை. ஆதித் அத்தான் நல்ல வேலைக்கு போவாரு, கை நிறைய சம்பாதிப்பாரு, என்ன கண் கலங்காம ராணியாட்டும் வச்சுக்குவாருன்னு கனவு கண்டேன். மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிட்டேன். ஆனா இப்போ அதெல்லாம் நடக்காத விஷயங்கள்னு ஆகி போச்சு. நானாகவே என்னோட ஆசைகளை அழிச்சுக்கிட்டேன். ரஞ்சனியா இது? என்னையே சுற்றி சுற்றி வந்த ரஞ்சனியா இது? ஒரு நாளைக்கு 1000 தடவை ஆதியத்தான் ஆதித்தத்தான்னு என்ன கொஞ்சிய ரஞ்சனியா இது? ஆதித்திற்கு அழுகை வரும் போல இருந்தது. அடக்கி கொண்டான். ஆண்கள் அழக்கூடாது. அந்த இடத்தில் அவன் அழுதால் ஏளனத்திற்கு உரியதாகிவிடும். நீ கிடைக்கவில்லை என்பதற்காக நான் நொறுங்கி போய் விடமாட்டேன் ரஞ்சினி. நீ என்னை நிராகரித்து விட்டாய் என்பதற்காக நான் அழுது புலம்ப மாட்டேன் ரஞ்சினி என்று ரஞ்சனிக்கு உணர்த்துவதற்காகவாவது தான் அழுகாமல் இருக்க வேண்டும் என தன்னை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். செங்கமலம் தான் கெஞ்சினாள். ரஞ்சினி, எனக்கு பிறகு நீ கவனிச்சுக்க போகிற நம்பிக்கையில தானம்மா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட நம்பிக்கையில மண்ணை எலி கொட்டுறியே. நீ ஏன் இந்த அளவு ஆதித்த வெறுத்தா வேற யாருமா ஏத்துப்பா? அத்தை, நீங்க அழுறதுக்காக நான் அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா?
அப்புறம் என்னோட வாழ்நாள் முழுவதும் நரக வேதனை தான். 2 கண்ணும் தெரியாத உங்க புள்ளைய தினமும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ட்ரெயின்லயும் ஏறி பாட்டு பாட சொல்லி அதுல கிடைக்கிற வருமானத்த வச்சா நான் குடும்பம் நடத்த முடியும்? நானும் சராசரி பொண்ணு தான். எனக்கும் ஆசைகள், கனவுகள் இருக்கு. கட்டிக்க போறவன் பின்னால பைக்ல உட்காந்து ஊர சுத்தணும்னு பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் இல்லன்னா கூட அவரோட பின்னால் சைக்கிள்ல உட்காந்தாவது ஊர சுத்தணுங்கிற சின்ன ஆசைகளாவது இருக்கும் இல்லையா? உங்க பிள்ளைக்கு கழுத்த நீட்டினா ஒரு முழம் பூவுக்கு கூட வழி இல்லாம தினமும் அழுது வடிய வேண்டியதுதான். சுழற்றி சுழற்றி சாட்டையினால் அடிப்பது போல ரஞ்சினி பேசினாள். செங்கமலத்தினால் பொறுக்க முடியவில்லை. பாத்தீங்களாண்ணே ரஞ்சினி பேசுறத? அவ பேசுறது ரொம்ப தப்புன்னு எடுத்து சொல்லுங்கண்ணே. ராமசுப்பிரமணியனை பார்த்து கேவினாள். வாழப் போறது அவ. பிடிக்கலனா விட்டுற வேண்டியதுதான். என்னால ரஞ்சனிய வற்புறுத்த முடியாது செங்கமலம். அப்போ எனக்கு அப்புறம் ஆதித்தை என்ன பண்றதுன்னு? ஏதாவது ஒரு நல்ல அனாத ஆசிரமா பார்த்து கொண்டு போய் விட்டுருங்க. இல்ல கையோ காலோ ஊனமா உள்ள ஒரு பெண்ணை தேடி பிடிச்சு உங்க பிள்ளைக்கு கட்டி வச்சிடுங்க. காலம் பூரா அவ வச்சு காப்பாத்திடுவா. கேலி கொப்பளிக்கை ரஞ்சினி சொல்ல பலார் என்று ஒரு அறை விட்டாள் செங்கமலம். அந்த அடியை எதிர்பாராத ரஞ்சினி அதிர்ந்து போனாள். இனிமே ஒரு வார்த்தை கூட அவனை பத்தி பேசாத. இல்லாட்டி நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவேன். என் புள்ளைய என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட யோசனை கேட்கல. செங்கமலத்தின் முகத்தில் சாந்தம் மறைந்து அனல் அடித்தது. எல்லாவற்றையும் செவி வழியாய் உணர்ந்திருந்த ஆதித் பதறிக்கொண்டு எழுந்தான். அம்மா கோவப்படாதம்மா. ரஞ்சினி இன்னமும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு நம்பிக்கையோட வந்தது நம்மளோட தப்பு. குருடன் நிலவை பார்க்க ஆசைப்படலாமா? அப்படி ஆசைப்பட்டது என்னோட முட்டாள்தனம். அன்பு கருணை எல்லாம் தானா வரணும். கெஞ்சி கேட்டு பெறக்கூடாது. ரஞ்சினியை திட்டி அடிச்சு கஷ்டப்படுத்தாத. மாமா, அத்தை, ரஞ்சினி எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. ரஞ்சினியோட ஆசைப்படி அவளுக்கு ஒரு நல்ல கணவன் அமைய என்னோட வாழ்த்துக்கள். வாமா நாம போகலாம். உங்க புள்ள படிச்சவர், அதான் பண்போட பேசுறாரு. அவர் பேசுனது எல்லாம் கேட்டீங்க தானே? ருத்ர தாண்டவம் ஆடாம அவரை அழைச்சிட்டு போயிட்டே இருங்க. அரை வாங்கிய கன்னத்தை தடவியபடியே செங்கமலத்தை ஏளனமாய் பார்த்தாள் ரஞ்சினி. அம்மா வாமா, வந்துடுமா. நாம இனிமேயும் இந்த வீட்ல இருக்கிறது முறையில்ல. ஆதித் பரிதவித்தான். ராமசுப்பிரமணியனையும் பூங்கோதையையும் செங்கமலம் முறைத்தாள். பெத்த பொண்ண வாய்க்கு வந்தபடி பேச விட்டுட்டு 2 பேரும் வேடிக்கையா பாக்குறீங்க? இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. போறப்போ கடல்ல இறங்கி தலை முழுக்கிட்டு போயிடுறேன். மூச்சு முட்டியது. கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாய் வழிய ஆதித்தின் கைகளை பற்றி கொண்டு வேகமாய் அந்த வீட்டை விட்டு வெளியே இறங்கினாள். அவளது தாய்மனம் சுண்ணாம்பு சூளைக்குள் வைத்து அடைக்கப்பட்டது போல வெந்து போயிருந்தது. இனி ஆதித்தின் எதிர்காலம் என்ன ஆகுமோ? எப்படி அவனுடைய காலம் ஓடப் போகிறதோ? தான் இருக்கும் வரை அவனை காப்பாற்றி விடலாம். அதற்கு பிறகு அவனை யார் சுமப்பார்கள்? யாருக்கு தான் எந்த கெடுதலும் செய்தது இல்லை. கடைசி காலத்தில் தனக்கேன் இந்த வேதனை? ஆதித் ஆட்டோவுல போறதுக்கு பணம் இல்ல. பஸ்ல போயிடலாமா? ம். ஆதித் மனச விட்டுறதோட நான் இருக்கேன். நான் தைரியமா தான் இருக்கேன். என் மனசு திடமா இருக்குமா? யார் மேலேயும் எனக்கு கோவம் இல்ல. நீ தான் ஒரு அடியா மனசொடிஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லடா. கண்ணீரை துடைத்து கொண்டாள். தெருமுனையை கடந்து பஸ் நிறுத்தத்தை அடைந்து சைதாப்பேட்டைக்கு செல்கிற டவுன் பஸ்ஸுக்காக இருவரும் காத்திருந்தார்கள். இரவு. ஆதித்தை சாப்பிட வைத்து அவன் உறங்கியதும் வெகு நேரம் வரை படுக்கையில் விழாமல் குத்துக்காலிட்டு அமர்ந்து முகத்தை முட்டிகளில் புதைத்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் செங்கமலம். ரஞ்சனியின் வார்த்தைகள் அவளுடைய மனதை ரணமாக்கி இருந்தது. இனி ஆதித்தின் எதிர்காலம் என்னாகுமோ என நினைக்கும் போதே பயமாக இருந்தது. ஏமாற்றமும் அவமானமும் ஆதித்தின் எதிர்காலம் பற்றிய பயமும் இதயத்தை அழுத்தியது. ரஞ்சினி ஆதித்தின் உடல் அழகை தான் காதலித்திருக்கிறாள்.
அவனுடைய மனசை காதலிக்கவில்லை என்பதை நினைக்கும் போது அழுகை அடைத்தது. மனிதர்கள் எல்லோருமே சுயநலவாதிகள் தானா? வாழ்க்கையில் மீதே வெறுப்பு மண்டியது. இந்த மனிதர்களும் சமுதாயமும் பணத்தையும் பகட்டையும் வெளி அழகையும் தான் விரும்புகிறார்கள். உண்மையான அன்பை விரும்பும் மனிதர்களை காண்பது என்பதே அரிதுதான். பணமும் அழகும் நிரந்தரம் இல்லாதது என தெரிந்தும் அதற்காகத்தானே அனைவரும் அலைகிறார்கள். போக போக ஒரு கட்டத்தில் அன்பு என்னும் உன்னதமான உணர்வு மனிதர்கள் விட்டே போய்விடுமோ? எல்லோரும் பணத்தை தேடி அலையும் இயந்திரங்களாக, அழுகை விரும்பும் பொம்மைகளாக மாறி விடுவார்களோ? அமைதியாக படுத்துறங்கும் ஆதித்தின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து தன் விரல்களால் அவனுடைய முகத்தை வருடி முத்தமிட்டாள். கண் பார்வை பறிபோனதை தவிர ஆதித்திடம் எந்த குறையும் இல்லை. அழகும் அறிவும் உயர்ந்த குணமும் கொண்ட ஆதித்தை தூக்கி எறிய ரஞ்சனியால் எப்படி முடிந்தது? கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. துக்கம் தொண்டையை அடைத்தது. இதய பகுதியில் சுருக்கு சுருக்கு என்று வலி எடுத்தது.